அவர் சமீபத்திய நோபல் பரிசு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான யுத்தத்தை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். காசாவில் அமைதி கொண்டு வருவதற்காக ஒரு 20 அம்ச ஒப்பந்தத்தை பாலஸ்தீனத்தோடும் இஸ்ரேலோடும் கையெழுத்திடுவதற்கு காரணமாக நான் இருந்தேன் என்ற காரணத்துக்காக எனக்கு நோபல் பரிசு கொடுங்க, நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு உலகத்திலே நான் தான் பெரிய அதிபர், எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டார். அது மதிக்கப்படவில்லை. நோபல் பரிசினுடைய அமைதி பரிசு கொடுப்பவர்கள் என்றவர்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழு. அந்த குழு எடுக்கின்ற தீர்மானம் தான் அதில் முக்கியமாக நிற்கும். அவங்க எந்த விதமான அரசியலுக்கும் அடிபணிபவர்கள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அந்த நோபல் பரிசை வெனிசுலானுடைய மரியா கொரியா மச்சாடோவிற்கு வெனிசுலாவினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளிக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால், எதேச்சாதிகாரத்தையும் அடக்குமுறையும் எதிர்த்து யார் போரிடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த குழுவினுடைய தீர்மானம். இப்போ இதுக்கு பின்னாடி இப்போ காசா ஒப்பந்தம் எகிப்தில் கையெழுத்தாகி நான் சொன்ன மாதிரி ஒரு 20 அம்ச ஒப்பந்தம் முடிந்து காசாவில் இருக்கின்ற இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பேருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர். ஆனால் இஸ்ரேல் அடைத்து வைத்திருக்கின்ற பாலஸ்தீனியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், பதவியேற்பதற்கு முன்னாலேயே காசா ஹமாஸ் குழு தங்களுடைய போராட்டத்தை நிறுத்தவில்லை என்றால் நரகத்தின் வெளிச்சத்தை பார்ப்பீங்கன்னு டிசம்பரில் சொன்னார். இந்த அக்டோபருக்குள்ளாரையே இஸ்ரேல் அழித்து ஒழித்திருக்கின்ற பாலஸ்தீனியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60,000க்கு மேலே. 60,000 பேரை கொன்று குவித்ததற்கு பின்னால் ஒவ்வொரு இடத்திலும் இடையில் பெஞ்சமின் நெத்யாவிற்கு உண்டான எல்லா உதவிகளையும் ஸ்ட்ராட்டஜிஸ்டிக் உதவின்னு சொல்லுவாங்க, அதை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப். இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், உலகத்தில் இருக்கின்ற இஸ்லாமியருடைய எண்ணிக்கை 200 கோடி. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 25%. இஸ்ரேலுடைய மக்கள் தொகை இன்றைய தேதிக்கு 1,55,00,000 கிட்ட. அதில் 75-80 லட்சம் பேர் தான் இஸ்ரேலில் இருக்காங்க. மீதி பேர் அமெரிக்கா போன்ற அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சத்துக்கு மேலே யூதர்கள் இருக்காங்க. உலகத்தினுடைய மக்கள் தொகையில் 0.2%, 0.2% தான் அவங்களுடைய மக்கள் தொகை.